ஓணம் ஸ்பெஷல் கூட்டுக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஏற்கனவே நைட்டே ஊற வச்ச 1 கப் அளவு கடலையை நீங்கள் வந்து ஒரு குக்கரில் சேர்த்து கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் வச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நான் வந்து சேனக்கிழங்கு, வாழைக்காய், தடியங்காய் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நல்லா பெரிய பெரிய ஜங்கா கட் பண்ணிவிட்டு கூடவே 1 கப் அளவு தண்ணி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இதை அப்படியே நம்ம வந்து வேக வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், கூடவே கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து தேங்காய் நல்லா கலர் மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருங்க. காயெல்லாம் நல்லா வெந்ததும் அரைச்சி வச்ச மசாலா கூடவே வேக வச்ச கடலை அதோட தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்ததும் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா கேரளா ஸ்டைலில் கூட்டுக்கறி